தியானம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து. அது வந்து ஒரு ஒரு ஜாதி மதம் அதுக்கெல்லாம் உட்பட்டது கிடையாது. தியானம்ங்கிறது நம்ம மூச்சை பொறுத்து, மூச்சை கவனிக்க கவனிக்க நம்ம தியானத்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ மூச்சுங்கிறது யாருக்காவது தனித்தனி மதத்துக்கு தனித்தனி கலர் மூச்சு உண்டா? இல்லை இல்லையா? மூச்சு எல்லாருக்குமே அந்த காற்று ஒன்றே தான் இல்லையா? பாருங்களேன், நாமங்கிறது யாரு, நம்ம உடலுங்கிறது என்ன, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்விகள் நிறைய இருக்கும் மனசில். சின்ன வயசுலேருந்தே இப்போல்லாம் நிறைய கேள்விங்க குழந்தைங்க கேட்குறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. அதனால் நீங்கள்லாம் கூட ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா அந்த ஒரு செல்ஃபோனுங்கிற சமாச்சாரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. உங்களுக்கு ஆனால் அதை பற்றி எல்லாமே தெரியும். அந்த 100% உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா உங்கள் புத்தி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் தான் இருப்போம். ஆனால் வந்து இந்த மனிதன் அப்புறம் மனிதனுடைய உடல், இது ரெண்டும் வந்து என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் வேறு வேறா இல்லை ரெண்டும் ஒன்று தானா? இந்த உடல் தான் மனிதனா இல்லை அதை ஏன்னா இயக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் வந்து திடீர்னு அது எதுவுமே இல்லாத இயக்கும் கருவி இல்லாத ஒரு ஜடப்பொருளாக மாறிடுது. அதை பார்க்குறோம் இல்லையா? தட்ஸ் வாட் வி கால் அஸ் டெத்.